வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஓமன் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு மன்னர் ஹைத்தம் பின் தாரிக்குடன் இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். காப்பீடு சட்டங்கள் திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்திய உணவு விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் கருத்தரங்கம் இன்று தஞ்சாவூரில் தொடங்குகிறது. தமிழகத்தில் விவசாயிகள் நலனுக்காகவும் உள்கட்டமைப்புக்காகவும் மத்திய அரசு பெருமளவில் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை ரோல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஓமன் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னர் ஹைத்தம் பின் தாரிக்குடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அத்துடன் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்களில் பரஸ்பரம் இருதரப்பு நலன் சார்ந்த அம்சங்களையும் பரிமாறிக்கொள்கின்றனர். இந்தியா ஓமன் இடையே விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் இரு தலைவர்கள் முன்னிலையில் கையெழுத்தாகிறது. பின்னர் அங்கு நடைபெறும் வர்த்தக கூட்டத்திலும் இந்திய வம்சாவளியினர் இடையேயும் பிரதமர் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காப்பீடு சட்டங்கள் திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் இந்திய காப்பீட்டு நிறுவனங்களில் நேரடி அந்நிய முதலீட்டு வரம்பு 74%இலிருந்து 100% அதிகரிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. காப்பீட்டுத் துறையின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதையும் காப்பீடுதாரர்களின் நலனை பாதுகாப்பதை உறுதி செய்வதையும் இந்த மசோதா நோக்கமாக கொண்டுள்ளது. அத்துடன் காப்பீட்டு நிறுவனங்கள் எளிதாக வர்த்தகம் செய்வதை மேம்படுத்தவும் ஒழுங்குமுறையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் நடைபெற்ற இதுகுறித்த விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், 2014ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்றது முதல் காப்பீட்டுத் துறையில் சிறந்த சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டின் உண்மையான வளர்ச்சிக்கு மக்கள், வர்த்தகம் மற்றும் வேளாண்மைக்கு பரந்த அளவிலான காப்பீடு தேவைப்படுவதாக அவர் வலியுறுத்தினார். ஊரகப் பகுதிகளில் சாதாரண மக்களுக்கும் காப்பீட்டை விரிவாக்கம் செய்ய அரசு உறுதிபூண்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்திய உணவு விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் கருத்தரங்கம் இன்று தஞ்சாவூரில் தொடங்குகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இக்கருத்தரங்கில் தங்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுவது குறித்து விவசாயிகள் அறிந்து கொள்ள முடியும் என்று தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்பம், தொழில் மேம்பாடு மற்றும் மேலாண்மை நிறுவன இயக்குநர் திரு பழனிமுத்து எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இந்த கருத்தரங்கத்தினால நம்ம டெல்டா விவசாயிகளுக்கும் மற்ற எல்லா விவசாய பெருமக்களுக்கும் பெரும் உதவியாக இருக்கும். எப்படின்னா, ஒரு விவசாய பொருட்கள் எல்லாமே ஒரு மதிப்பு கூட்டம் பின்னால் தான் நம்ம சாப்பிட்றோம். அந்த மதிப்பு கூட்டல் சம்மந்தப்பட்ட நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் தான் இங்கே வந்து பகிர்ந்துக்குவாங்க 3 நாளில். இது இப்போ புதுசாக அரிசியிலேருந்து ஒரு மதிப்பு கூட்டி ஏதாவது ஒரு பொருளை புதுசாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நேரடியாக விவசாயிகளுக்கு, அதாவது நேரடியாக இல்லாட்டி கூட மறைமுகமாக பயனளிக்கும். அவருடைய தயாரிக்கிற பொருளுக்கு விலை வரணும்னா அது வந்து மதிப்பு கூட்டினா தான் ஆகும். அந்த மதிப்பு கூட்டுறதுக்கான டெக்னாலஜி, அந்த தொழில் நுட்பங்கள் தான் இந்த மாதிரி கருத்தரங்களில் வரும். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தை ஒட்டி திருநெல்வேலி தாம்பரம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி திருநெல்வேலியிலிருந்து தாம்பரத்திற்கு இம்மாதம் 28ஆம் தேதியும் அடுத்த மாதம் 4ஆம் தேதியும் இரவு மணி 11:30க்கு இந்த ரயில் இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து இம்மாதம் 29ஆம் தேதியும் அடுத்த மாதம் 5ஆம் தேதியும் மாலை மணி 3:30க்கு ரயில் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%இலிருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழகத்தில் விவசாயிகள் நலனுக்காகவும் உள்கட்டமைப்புக்காகவும் மத்திய அரசு பெருமளவில் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். வேலூரில் நேற்றிரவு நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர், திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றது முதல் தமிழகத்திற்கு மத்திய அரசு 14 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். ஆளும் திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது போல் வேலூரில் தோல் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் ஈரநில பறவைகள் கணக்கெடுப்பு இம்மாதம் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. 20 ஈரநிலங்களில் நடத்தப்படவுள்ள இந்த பறவைகள் கணக்கெடுப்பில் தன்னார்வலர்கள், மாணவர்கள் ஆகியோர் பங்கேற்குமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தில் 20 ஏரிகளில் ஈரநில பறவைகள் கணக்கெடுப்பு பணி வருகின்ற 27, 28 ஆகிய 2 நாட்களில் நடைபெறுகிறது. இதில் கல்லூரி மாணவ மாணவிகளின் தனித்திறனை வெளிக்கொணரும் வகையில் வன உயிரினங்களின் வாழ்விடம், இடப்பெயர்வு, பறவைகளின் நிலை பற்றிய விவரத்தை அறிந்து கொள்வது அவசியமாகிறது. எனவே நாமக்கல் வனக்கோட்டத்தைச் சேர்ந்த 20 ஈரநிலங்களில் பறவைகள் கணக்கெடுப்பு நடைபெறுவதை முன்னிட்டு ஆர்வமுள்ளவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரநிலங்களில் பறவைகள் கணக்கெடுப்பு பணியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் அந்தந்த பகுதியில் உள்ள வனச்சரகங்கள் தொடர்பு கொள்ளலாம். தூசூர், பழையபாளையம், நாச்சிபுதூர், இடும்பன்குளம், ஏகே சமுத்திரம், கண்ணூர்பட்டி, புதுச்சத்திரம், குறுக்கபுரம், புத்தூர், வாசலூர்பட்டி உள்ளிட்ட 20 ஏரிகளில் பறவைகள் கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. தன்னார்வலர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொள்ளுமாறும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் அனுமதிக்கப்படாத வனப்பகுதிகளுக்கு செல்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. வனப்பகுதிகளில் ட்ரோன் கேமரா மூலம் ஒளிப்பதிவு செய்வோர் கைது செய்யப்படுவார்கள் என்று நீலகிரி வனக்கோட்ட அதிகாரிகள் எச்சரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டம் 60% வனப்பகுதியை கொண்டுள்ளது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகளில் சிலர் அனுமதிக்கப்படாத வனப்பகுதிகளுக்கு சென்று ட்ரோன் கேமரா மூலம் ஒளிப்பதிவு செய்து அறியப்படாத பகுதி என சமூக வலைதளங்களில் பகிர்கின்றனர். அந்த பதிவுகளை கண்டு சமீப காலமாக அனுமதிக்கப்படாத பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர். இந்நிலையில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தொடர் விடுமுறையொட்டி நீலகிரிக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வரக்கூடும் என்பதால் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்ட சுற்றுலா தலங்களுக்கு மட்டுமே செல்ல வேண்டும் என்றும் வனக்கோட்டம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தடையை மீறி வனப்பகுதிக்குள் நுழைந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், குறிப்பாக அறியப்படாத பகுதி என கூறி வனப்பகுதிகளில் ட்ரோன் கேமரா மூலம் ஒளிப்பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடாது என்றும், மீறுபவர்கள் மீது வனச்சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் நீலகிரி வனக்கோட்டம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன். இருவரிச் செய்திகள். அமைதி ஒப்பந்தத்தில் யுக்ரைன் கையெழுத்திட மறுத்தால் ராணுவ நடவடிக்கையின் மூலம் ரஷ்யா தமது நிலத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் என்று அதிபர் திரு விளாடிமிர் புதின் எச்சரித்துள்ளார். நேட்டோ நாடுகளுக்கு அளிக்கப்படும் பாதுகாப்பு உத்தரவாதத்தை அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் யுக்ரைனுக்கும் அளித்தால் தமது நாடு நேட்டோவில் உறுப்பினராக சேரும் முயற்சி கைவிடப்படும் என்று அதிபர் திரு வோலோதிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். மத்திய பிரதேசம், சத்தீஸ்கட், கேரளா மற்றும் அந்தமான் நிக்கோபாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் கீழ் கணக்கீட்டு படிவங்களை சமர்ப்பிக்க இன்று கடைசி நாளாகும். காற்று மாசுபாட்டை குறைக்கும் வகையில் தலைநகர் தில்லியில் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் இல்லாத வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என்று அரசு அறிவித்துள்ளது. மதுரையில் எல்ஐசி அலுவலகத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் பெண் மேலாளர் ஒருவர் உயிரிழந்தார், மற்றொருவர் காயமடைந்தார். கள்ளக்குறிச்சியில் மாவட்ட தொழில் மையம் சார்பில் சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினருக்கான கடன் வழங்கும் முகாம் ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது. பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் தொடங்குவதற்கு 30 பயனாளிகளுக்கு கடனுதவிகளை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் வழங்கினார். திருப்பூர் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் 22 மனுக்கள் பெறப்பட்டன. தேனி மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான தொழில்நெறி வழிகாட்டல் குறித்த விழிப்புணர்வு முகாம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை நடைபெறவுள்ளது. பிரபல நாதஸ்வர வித்வான் செம்பனார் கோவில் SRG ராஜண்ணா காலமானார். அவருக்கு வயது 92. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை ரோல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 6-2 என்ற கோல் கணக்கில் எகிப்தை வென்றது. மகளிர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஈரானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஓமன் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு மன்னர் ஹைத்தம் பின் தாரிக்குடன் இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். காப்பீடு சட்டங்கள் திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்திய உணவு விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் கருத்தரங்கம் இன்று தஞ்சாவூரில் தொடங்குகிறது. தமிழகத்தில் விவசாயிகள் நலனுக்காகவும் உள்கட்டமைப்புக்காகவும் மத்திய அரசு பெருமளவில் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை ரோல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.